அதே போல விஜய் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட விமர்சனங்களை அதிகமா வைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு தலைவரா கட்டமைவே இல்லை. அவர் விமர்சனங்கள் தான், அவர் எதிர் விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு அவர் பேர்ல. அவர் எழுதி கொடுத்தது தான் ரொம்ப சத்தமா டயலாக் மாதிரி படிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வலைதளங்களில் பொதுவான மக்களுமே சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களோட பார்வையில அவர் எப்படி பாக்குறீங்க? அவரை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவரோட இதெல்லாம் எடுபடுமா? அதாவது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவ விட்டுட்டே இருக்காங்க திமுகவினர். திமுகவினர் எப்பொழுதுமே இந்த கோயப்பல்ஸ் தத்துவம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியாச்சுன்னா அது உண்மையாயிரும் நினைச்சு இந்த கோயப்பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய வாடிக்கை. அவங்க பி டீம்னு எங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அங்கே போயிருக்கார். அப்ப திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும், நீங்களும் முடிவு செய்யணும்.